ஏவா வேலுவின் கல்வி நிறுவனங்களில் இடி ரெய்டானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் விரைக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். ஏவா வேலுவின் கல்வி நிறுவனங்களில் ரெய்டானது நடைபெற்று வருகிறது. ஏதேனும் தகவல் வெளியாக இருக்கிறதா அதிகாரிகள் தரப்பிலிருந்து? வணக்கம். தமிழக முன்னாள் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் தற்போதைய திருவண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினருமான ஏவா வேலு உள்ளிட்ட 11 பேருக்கு எதிராக ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அவருடன் தொடர்புடைய 14 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் கடந்த 2022ஆம் ஆண்டு அளித்த புகாரின் அடிப்படையில் கரூர் மற்றும் பிற பகுதிகளில் நெடுஞ்சாலை பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருந்த போதும் ஒப்பந்ததாரருக்கு பல கோடி ரூபாய் தொகை வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. எஃப்ஐஆர் விவரங்களின்படி கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கரூர் பகுதியில் சுமார் 7 கோடி மதிப்பிலான சாலை பணிகளுக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நிலையில் பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருந்த போதும் 3.23 கோடி ரூபாய் வரை அந்த ஒப்பந்ததாரருக்கு செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் அரசு பணம் முறைகேடாக கையாடல் செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் கூட்டு சதி செய்ததாகவும் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் ஏவா வேலு, நெடுஞ்சாலைத்துறையின் தற்போதைய மற்றும் முன்னாள் அதிகாரிகள், மேலும் சங்கரான இன்ஃப்ரா நிறுவனத்தை சேர்ந்த ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட குற்றச்சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். அரசின் முன் அனுமதி பெறப்பட்டதை தொடர்ந்து ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த 24ஆம் தேதி ஜூன் 24ஆம் தேதி இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த வழக்கின் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய 14 இடங்களில் ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் ஏவா வேலு அப்போது கரூர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் அதிகாரியாக, அதாவது இன்ஜினியரிங் அதிகாரியாக இருக்கக்கூடிய கண்ணன், பூபால சிங் என்ற கரூர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் கூறப்படுகின்ற ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் பெரியசாமி, இவர் முன்னாள் டிவிஷனல் அக்கவுண்டன்ட் மற்றும் சத்யபிரமா, நித்திலன் மற்றும் ரஃபீக் முகமது, தீபிகா, கார்த்திக், சத்யா உள்ளிட்ட கிட்டத்தட்ட 9 அதிகாரிகள் இதில் உடந்தையாக இருந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த ஒப்பந்ததாராக கருதப்படக்கூடிய சங்கரானந்த் இன்ஃப்ரா என்ற நிறுவனத்திலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவரும் இதில் துணை போயிருப்பதாகவும் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனையானது கோயம்புத்தூர், திண்டுக்கல், சென்னை, மதுரை, திருவண்ணாமலை குறிப்பாக ஏவா வேலு தொடர்புடைய ஏவா வேலு அலுவலகங்கள், ஏவா வேலுவின் கல்வி நிறுவனங்களில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதில் பல்வேறு ஆவணங்கள் தற்போது வரை இந்த சோதனையானது காலை 7 மணிக்கு தொடங்கி தற்போது வரை இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே இதில் பல்வேறு ஆவணங்கள் சிக்க வாய்ப்பிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர். தொடர்ந்து செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். வணக்கம் கார்த்திகேயன். ஏவா வேலுவின் அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த திடீர் சோதனைக்கான முக்கிய காரணம் என்னவாக இருக்கிறது? இந்த சோதனை எப்பொழுது நிறைவு பெறும்? அதிகாரிகள் மட்டத்திலிருந்து என்னென்ன தகவல் கிடைத்திருக்கிறது தற்பொழுது வரை? வணக்கம் தனலட்சுமி. முன்னாள் திமுக பொதுத்துறை அமைச்சர் ஏவா வேலு வீடு மற்றும் கல்வி நிறுவனங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகிறது. சென்னை, திருவண்ணாமலை, கரூர் மற்றும் சேக்கூடலூர் உள்ளிட்ட இடங்களில் 18 இடங்களில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை தென்மாத்தூர் பகுதியில் உள்ள முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு இல்லம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலையில் 7 பேர் குழு கொண்ட 35 பேர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகிறேன். இதே போல் சென்னை ஆழ்வார்பேட்டை உள்ள அவர் இல்லத்திலும் சோதனை மேற்கொண்டு வருகிறது. அருணை குழுமத்தின் வளாகத்தில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையானது 7 குழுவாக பிரிக்கப்பட்டு தனித்தனியாக அவர்களுக்கு சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சோதனைகளில் சில ஆவணங்கள் சிக்கியுள்ளது. அந்த ஆவணங்களை குறித்து விசாரணையில் தனிப்பட்ட முறையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அருணை பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள அருணை மருத்துவக் கல்லூரி, தம்பன் மகளிர் கல்லூரி, தீபாவளி மெட்ரிகுலேஷன் உள்ளிட்ட கல்லூரியில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் இருதரப்பு வகையாக
வந்து கொண்டிருக்கிறது. அதில் அமைச்சர் பதவியில் இருந்த காலத்தில் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருவதாகவும், மற்றொரு தரப்பில் வரும் தகவல் திருவண்ணாமலை வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக இந்த சோதனையானது மேற்கொண்டு வருகிறது. தற்போது கல்லூரி வளாகத்தில் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இந்த சோதனையானது திமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. இது மட்டுமல்ல, ஏவாவேலுக்கு சொந்தமான திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூடலூர் அவருடைய சொந்த ஊரில் அதிரடி சோதனையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.